வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ரேம் எஃபெக்ட்டில் ஒரு பர்த்டே வீடியோ இல்லை எனி விஷஸ் வந்து எப்படி சிம்பிளாக வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 3 ஃபோட்டோஸ் இல்லைனா ஒரு 4 ஃபோட்டோஸ், ஸோ அதை மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை மட்டும் தான் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து நல்ல லுக்காக நீங்கள் எதை கலர்ஃபுல்லாக செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோவில் தான் ஷோ ஆகும். இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் பார்க்க இதாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு செகண்ட் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிவிட்டு தேவையில்லாத சப்ஜெக்டை வந்து கிராப் பண்ணிடுங்க. இப்போ 3 ஃபோட்டோவையும் சேவ் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து மல்டிபிள் ஃபோட்டோ, நீங்கள் ஒரு 6 ஃபோட்டோ இல்லைனா ஒரு 7 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரேமாக தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்ட் லே அவுட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லே அவுட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே மல்டிபிள் லே அவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லே அவுட் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியுதான்றதை செக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவும் சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணியிருப்போம் 6 ஃபோட்டோஸு, அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையும் மோஸ்ட்லி ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறது இருந்தாலும் மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 ஃபோட்டோஸை மட்டும் வச்சு நம்ம சேவ் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிறவங்க சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியான இந்த எல்லோ ஃப்ளவர் இமேஜ் கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த ஃப்ளவரை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் எந்த விஷஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நேம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சிம்பிள் தான், நான் அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கல்யாணின்னு மென்ஷன் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலேயும் செட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டா மறுபடியும் மேலே எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு எமோஜி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் ஆட் பண்ணி சிம்பிளாக எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை பர்த்டே விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே எமோஜி ஆட் பண்ணியிருந்திருப்போம், அந்த இடத்துல ஹாப்பின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே கல்யாணின்ற இடத்துல பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணிட்டு சைடில் நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் என்னவோ, ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுக்கோசரம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட்டு கலர்ஸு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் சைடில் இந்த மாதிரி. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பர்த்டே இப்போ எப்படி நான் இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறத பொறுத்தாக இருக்குது. வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க.
கீழே ஆடியோவை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக உங்களுக்கு கேலரியில் இருக்க சாங்ஸ்லாம் ஷோ ஆகும். வேணுன்ற சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஃப்ரண்ட்டில் 3 லேயர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த விஷஸ் வேணாலும் நீங்கள் இதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching this video.